ஹை கைஸ், லாஸ்ட் எபிசோடில் ஹீரோயின் போய் ஹியூனை மீட் பண்ணியிருப்பா. ஹியூன் பார்த்தீங்கன்னா இன்னுமே ஹீரோயினை தான் நினச்சிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கான். ஆனால் நான் உன்னை புஷ்ஷெல்லாம் பண்ணல, உனக்கு தோன்றதை பண்ணு, ஆனால் எனக்குன்னா நீ வருவேன் தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கேன். இவளுக்கு அதிலெல்லாம் பார்த்தோன்னே விருப்பமே இல்லாத மாதிரி தெரியுது. ஆனால் வீட்டுக்கு போனோன்னே பார்த்தீங்கன்னா முதல் வேலையாக ஹீரோக்கு தான் மெசேஜ் பண்ணிக்கிட்டு இருக்கா. ஹீரோ கிட்ட எப்போ வந்துட்டியான்னு கேட்டுட்டு இருக்கேன். வந்துட்டேன்ட்டு சொல்லிட்டு இருக்கேன். இவளுக்கு எதிரே தெரிஞ்சிருது நம்ம ஹீரோயினுக்கு ஃபுல்லாக ஹீரோ தான் பிடிக்கும்ட்டு. ஜியோன் பார்த்தீங்கன்னா வேலையிலேருந்து இன்னையோட வெளியே வந்துடுறானாமா. அதனால எல்லாம் அவனுக்கு பார்ட்டி கொடுத்துட்டு இருக்காங்க, ஆனுவல் பார்ட்டி ஆட்ட. அப்போ எல்லாம் இந்த மாதிரி நீ இவ்வளோ கஷ்டப்பட்டிருப்ப, அது எல்லாத்துக்கும் தேங்க்ஸ்ன்ட்டு பாஸ் கடமைக்கேன்னு சந்தோஷமாக பேச்சு கொடுத்துட்ருக்க. நான் டச்சில் இருக்கேன்னு சொன்ன உடனே போதும், பாஸ் போனா விட மாட்டானாடாங்கிற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒன்றா குடிக்க மாட்டீங்க, அது பண்ண மாட்டீங்க, எப்படி இப்படி இருக்கீங்கன்ட்டு அவனை பற்றி புகழ்ந்துட்டு இருக்க. ஆனால் அங்கே ஒரு பொண்ணு மட்டும் அவனுக்கு ஹெல்ப் பண்ணுவாள். அவளுக்கு இதே மேலே க்ரஷ் போல் சைடாக பார்த்துக்கிட்டு இருக்கான். அந்த பொண்ணை கூட்டிகிட்டு போய் உனக்கு என்ன பூ பிடிக்குமோ வாங்கிக்கோ அப்படின்ட்டு அவனுக்கும் லவ்ஸ் இருக்கும்ல, அதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க. கரெக்டாக அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா ட்ரக் லேடி வந்திருக்கா. என்ன ஜாலியாக இருப்ப போல அப்படின்ட்டு இருக்கா. ஜியோங்க்கு ஷாக்கு, இங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, உன்னை யார் இங்கே வர சொன்னா அப்படின்ட்டு அவன் பதறி அடிச்சுட்டு கேட்டுட்டு இருக்கான். அந்த பொண்ணு பாத்திரமோ அப்படின்ட்டு. ட்ரக் லேடி பார்த்தீங்கன்னா சரி ஹீரோவை என்ன பண்ண போறேன்னு கேட்டுக்கிட்டு இருக்க. அவனை நான் இப்போதைக்கு எதுவும் பண்ண மாட்டேன், ஆனால் அவன் இப்படியே வந்துக்கிட்டு இருப்பான், கடைசியில் அவனுக்கு என்ன வைக்கணுமோ அதை வச்சு விட்டுருவேன் அப்படின்ட்டு அவன் பேசிக்கிட்டு இருக்கான். அவளை நீ கண்டுபிடிச்சிட்டு தானே, எங்க இருக்கா அவன்ட்டு ட்ரக் லேடி பார்த்தீங்கன்னா யாரையோ பற்றி கேட்டுக்கிட்டு இருக்கா. இப்போ நீ சொல்ல போறியா இல்லையா அப்படின்ட்டு அவ கத்திக்கிட்டு இருக்க. அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா ஷாப்பிங் பண்ணி முடிச்சுட்டு இப்போ ஜாங் போகணும்ல, நான் சொன்னா நீ நம்ப மாட்டேன்னு நினைக்கிறேன், இந்த கிளிப்பு உன்னை மோட்டிவேட் பண்ணும்ல, இப்போ வச்சு நீ நம்பர் இல்லைன்ட்டு அவன் ஏதோ கிளிப்பு கொடுத்துட்டு போறான். இதில் என்னடா இருக்கு அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்க. ஆனால் ட்ரக் லார்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன விஷயம் தான் ஞாபகம் வருது. ஏதோ ஒரு பொண்ணு இருக்காங்க, 2 பொண்ணு. அதில் சின்ன பொண்ணு பார்த்தீங்கன்னா பெரிய பொண்ணுக்கு ஒரு கிளிப்பு மாட்டி விடுறா, சீக்கிரமாக வந்து கண்டுபிடிச்சிருவே அப்படின்ட்டு. அந்த பொண்ணு நானும் கண்டிப்பாக வந்து கண்டுபிடிச்சிடுறேன் அப்படின்ட்டு ப்ராமிஸ் 2 பேரும் பண்ணிக்கிட்டு இருக்க. அதே வெறி தான் இவளுக்கு இருக்கு. இன்னும் நான் எப்படியாச்சும் அவளை கண்டுபிடிக்கணும்ட்டு அவ இருக்க. நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அவங்க அப்பாவோட போலீஸ் சட்டையை எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்கா. இன்னைக்கு அவங்க அம்மா ஏதோ ஒரு பண்ணு வாங்கிட்டு வந்திருப்பாங்க போல, சீக்கிரமாக சாப்பிடு சூடாறிட போகுது அப்படின்ட்டு இருக்க. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா பன் எதுக்கு வாங்கிட்டு வந்தீங்க, அப்பாவுக்கு தான் அது பிடிக்காதுல அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கா. அவங்க அம்மா பார்த்தீங்கன்னா அப்பாவுக்கு பிடிக்கலன்னா என்ன, நம்ம சாப்பிடலாம், இதில் என்ன இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அவளுக்கு ஒரே முறைப்பு தான் முறைக்கிறா. எதனா பிரச்சனையான்னு அவங்க அம்மா கேட்க, நான் உங்ககிட்ட பேசுறதே வேஸ்ட்டுன்ட்டு ஹீரோயின் போயிடுறா. என்ன நாள்னு அவங்க அம்மா பார்க்குறாங்க. இன்னைக்கு அவங்க அப்பாவோட நினைவு நாள். இரு நானும் வரேன்ட்டு அவங்க அம்மா கதறிக்கிட்டு இருக்க. நம்ம ஹீரோயின் தான் பார்த்தீங்கன்னா அவங்க அப்பாவுக்கு என்ன பிடிக்குமோ அதெல்லாம் வாங்கிட்டு சாமி கும்பிடலான்னு வந்திருக்கா. பட் அந்த இடத்துல பார்த்தா ரம் இருக்கு. அதுவும் சாதாரண ரம் இல்லை, அந்த ரஷ்யன கார் வச்சிருந்தான் பார்த்தீங்களா, அந்த ரம்மு. இவளுக்கு பார்த்த உடனே சரி அவன் வச்சிருந்ததாச்சு, இது எப்படி இங்கே இருக்குன்ட்டு டக்குன்னு சுற்றி பார்க்குறா. பட் அதுக்குள்ள ஆளை காணோம். இங்கே ஹியூனோட அண்ணா லாயர் இருக்காங்களே, அவர் தான் வந்து டாக்குமெண்ட் எல்லாம் சைன் பண்ணி இவரை டிஸ்மிஸ் பண்ணிட்டு இருக்காரு. பாரு உன் கூட பேச விருப்பம் இல்லைனாலும் நான் இப்படி தான் பண்ணி ஆகணும், என்ன பண்ணி ஆகுது, குடும்பமாச்சு அப்படின்ட்டு அவங்க அப்போ ஒரு டிசிஷன் எடுத்துட்டாராமா. இந்த மாதிரி ஒரு டாக்குமெண்ட் கொடுத்துட்டாங்க, நீ இந்த மாதிரி இதெல்லாம் விட்டுட்டு வந்தனா சரி, இல்லைனா உனக்கு எந்த ஒரு ஷேரும் இல்லை அப்படின்ட்டு சைன் பண்ணிக்கிட்டாங்க. இனிமேல் நீ போலீஸில் சேராததும் ஓ இஷ்டம், அப்பா சொன்னார் அப்படின்ட்டு பெண்ணையும் கொடுத்துட்டு போயிட்டாங்க. ஆனால் அதுக்கப்புறமும் இவங்க சொல்லிட்டு போகிறாங்க, நீ டிசைட் பண்ணிட்டேன்னா ஒன்று உள்ளே போயிடு, இல்லைனா அப்படியே வெளியே வந்துடு, நடுவில் நின்றுட்டு தவிச்சிட்டு இருக்காதுன்ட்டு என்னதான் இருந்தாலும் அண்ணங்கிற மாதிரி கடமைக்கு ஒரு சின்ன அட்வைஸை கொடுத்துட்டு போக ஹியூனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. சொத்து ஒரு பக்கம் இருக்குது, இன்னொரு பக்கம் வேலை ஒரு பக்கம் இருக்குன்ட்டு அவன் நின்றுட்டு இருக்கான். நம்ம ஹீரோ இப்போ எங்கே இருக்காரு அப்படின்னா, இன்னைக்கு வந்து ஒரு பேங்கிங்க்கு இந்த அசிஸ்ட் பண்ணுறது அவரோட வேலை. வர எல்லாத்துக்கும் இவர் ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயி ஆச்சு, கவர்மெண்ட் உங்கள் கூடயே இருக்கிறதுக்கு மாதிரி கார்டு கொடுத்துட்ருக்க. அந்த இடத்துக்கு ஜியோன் வந்திருக்கான். வந்த உடனே அவன் பார்த்தீங்கன்னா அவனோட சேவிங்ஸ் அக்கௌண்ட் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போக தான் வந்திருக்கானாமா. ஹீரோக்கு அவனை பார்த்தோன்னே சரியான காண்டாயிடுச்சு. ஜியோனுக்கு இவனை பார்த்தோன்னே இப்போதான் சந்தோஷமாக இருக்குது. என்ன சூப்பராக இருக்க போல, உன்னோட ஹெல்ப்னால தான் நான் சீக்கிரமாக வேலையை விட்டு போகிறேன், சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் இந்த பணத்தையும் எடுத்துகிட்டு வந்திருக்கேன், சாப்பிட போகலாமான்ட்டு 2 பேரும் சாப்பிட வந்திருக்காங்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா இருக்கிற ஸ்பூனை வச்சு அவனை கொண்டுருவான் போல. என்ன எல்லாமே வெஜிடபிள் சூப் தான் ஆர்டர் பண்ணியிருக்கியான்னு கேட்டுக்கிட்டு இருக்க. அவன் பார்த்தீங்கன்னா ஒரு உருட்டுவான் பாருங்க, என்கிட்ட காசு இல்லை, நான் தான் வேலையை விட்டு போகிறேனே, அதனால தான் இதை வச்சிருக்கேன், சாப்பிடு அப்படின்ட்டு அவன் பாட்டுக்கு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோ அப்படியே கொலவெறியில் அவனை பார்த்துக்கிட்டு இருக்க. 5 நிமிஷம் கழிச்சு ஹீரோ சாப்பிட ஆரம்பிச்சிடறான். ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அந்த ரஷ்யன்காரன் சொல்லியிருப்பான் பார்த்தீங்களா மாஃபியா, அதுவே மண்டையில் ஓடிட்டுருக்கு. பத்தாவதுக்கு அவங்க அப்பாவும் மாஃபியாவோட கேஸில் சம்மந்தப்பட்டிருக்காங்க, ஓடாலரோட கேஸில் அவங்க அப்பாவே இருந்திருக்காங்கிற மாதிரி விஷயம் அவளுக்கு தெரியும். என்னவா இருக்கும்ட்டு அவன் மண்டை பிச்சுட்டு இருக்க. நம்ம ஹீரோ யதார்த்தமாக போகும்போது தான் பார்க்குறான், அங்கே ஒரு குட்டி பையன் தனியாக சைக்கிள் ஓட்டிட்டு போயிட்டு இருக்கான். ஹீரோ பார்த்த உடனே அந்த பையன் வணக்கம் போட்டு போகிறான். இது வேற யாருமே இல்லை, ஃபர்ஸ்ட் எபிசோடில் ஒரு போலீஸ்காரர் செத்துருப்பார் பார்த்தீங்களா, அவரோட பையன் தான். ஹீரோக்கு இதை பார்க்கும்போது சங்கட்டமாக இருக்குது. நம்ம ஹீரோயின் இதை பற்றி யோசிச்சுட்டு இருக்க. அவளோட ஸ்டாஃப் வந்து என்னம்மா நல்லா வரைகிற போல அப்படின்ட்டு கலாய்ச்சிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் எதுவும் இல்லை அப்படின்ட்டு இருக்க. இப்படியே உட்காந்துட்டு இருந்தா அப்படிதான் இருக்கும். போய் இந்த ஃபைலோட கேஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வரியா, கொஞ்சமாச்சும் வேலை செய்ய, சம்பளம் வாங்கலன்ட்டு அவளோட ஸ்டாஃப் சும்மா கத்திக்கிட்டு இருக்கா. போயே ஆகணும்டான்ட்டு நம்ம ஹீரோயினும் உள்ளே போகிறா. போய் கேஸோட ஃபைல் எடுத்துகிட்டு போது தான் பார்த்துட்டு இருக்கா. இந்த 2004 நடந்த கேஸ் அனுபவம்லாம் இருக்குது. அப்போ தான் இவங்க அப்பாவை இறந்துருப்பாங்க. சரி ஃபைலை எதுக்கும் செக் பண்ணி பார்க்கலான்ட்டு எடுத்து பார்க்குறா. அந்த ஓடாலர் இருக்கான்ல, அவனோட கேஸும் அதில் இருக்குது. இருந்தோன்னே இவ எடுத்து என்னென்னலாம் பண்ணியிருக்கா, என்னென்னலாம் நடந்திருக்கு அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்க. அவனை பார்த்தீங்கன்னா யாரோ கன்ல ஷூட் பண்ணியிருக்காங்கிற மாதிரி வருது. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அதை பார்த்துக்கிட்டு இருக்க. ஹீரோ கொஞ்சம் நினச்சி பார்த்துட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக ஜான் கிட்ட அவன் பேசியிருப்பான்ல, அவன் ரொம்பவே திமிரா
திமிரா சொல்லியிருப்பான். உன்னை நான் கண்டிப்பாக பிடிச்சிடுவேன்ட்டு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்க, உனக்கே தெரியல அது எவ்வளோ கஷ்டம்ட்டு, எவ்வளோ பண்ண முடியுமோ பண்ணிக்கோ, உன்னால என்ன ஒன்றுமே பண்ண முடியாதுன்ட்டு அவன் அவ்வளோ திமிரா சொல்லியிருப்பான். எப்படிரா இவன் இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக இருக்கான், ஏன் மேலேருந்து கீழே வரைக்கும் எல்லாம் இவனுக்கு கைக்குள்ளே இருக்காங்கன்னு பார்த்தா தான் ஹீரோ ஒரு விஷயத்தை யோசிச்சாதான் தெரியுது. அவன் கிட்ட பணங்கிறது ஒரு மேட்ரே இல்லை, கற்றுக்குத்தான் பணம் வச்சிருக்கான்ல, அதான் மேட்ருன்னு ஹீரோ புரிஞ்சுக்கிட்டு இருக்க. ஹீரோயின் கால் பண்ணால் கூட அவர் அட்டன் பண்ண மாட்டாரு. ஃபுல்லாக அவர் ஃபுல் ப்ராக்டிஸ்க்கு போயிட்டாரு. அடுத்த நாள் ஹீரோ அந்த ரோட்டு வெளியே நடந்து போயிட்டு இருக்கும்போது அந்த பையன் தனியாக உட்காந்துட்டு இருக்கான். ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒரு ஐஸ்கிரீம் வாங்கிட்டு போய் அந்த பையன் கிட்ட கொடுத்து பேச ஆரம்பிக்கிறாரு. அவன் சைலண்டாக வாங்கி சாப்பிட்ருக்க. ஏன் நீ சைக்கிள் ஓட்டலையான்ட்டு ஹீரோ கேட்டுக்கிட்டு இருக்க. இல்லை எங்கள் அப்பா இந்த மாதிரி கழட்டி கொடுக்கணும், அப்போ தான் என்னால் ஓட்ட முடியும், எனக்கு கழட்டினாலும் ஓட்டவும் தெரியாது, நான் என்ன பண்ணுறதுன்னு சொல்ல ஹீரோக்கு ரொம்பவே பாவமாக போயிடுது. ஏன்னா அவங்க அப்பா தான் இறந்துட்டார்ல அப்படின்ட்டு. ஹீரோவே பார்த்தீங்கன்னா அந்த சைட் வீல் இருக்குல்ல அதை கழட்டுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அந்த பையன் என்ன எங்கள் அப்பாவை கொண்டவங்களை பிடிச்சிட்டிங்களா, நீங்கள் விட்டுட்டிங்களா போலீஸ் வேலையாங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கான். நீ எதுவுமே பண்ண மாட்டிங்களான்னு கேட்க ஹீரோக்கு அப்படியே ஷாக் ஆகிடுது. என்ன பேசுறதுன்னு கூட தெரியல. அப்படியெல்லாம் இல்லையே, யார் சொன்னா, நான் கண்டிப்பாக பிடிப்பேன், இப்போதைக்கு நான் உனக்கு ஹெல்ப் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு இருக்க. அந்த பையன் அழுகிறான். சரி சரி அல்லாத, வா வா நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்ட்டு ஹீரோ சைக்கிள் ஓட்ட கற்றுக் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இருக்காரு. நான் கூட சின்ன வயசில் தனியாக தான் ஓட்டி பழகினேன்னு இருக்க. ஹீரோக்கு ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக். ஏன்னா அவங்க அப்பாவும் சரி அம்மாவும் சரி ரெண்டு பேருமே சத்தம் போட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க எப்போவுமே. ஹீரோ தான் அப்போ அவங்க வீட்டில் இருக்க கடுப்பு தாங்க முடியாமல் சைக்கிள் எடுத்து ஓட்டிருப்பாரு. கீழே விழுக்க போகும்போது சரி ஹீரோக்கு யாருமே இல்லை, அதனால அவரே தான் எஞ்சாகணும்ட்டு அவரே எஞ்சி ஓட்ட கற்றுக்கிருப்பாரு. அதே மாதிரி தான் நீ இப்போ ஓட்டு கற்றுக்கோ சரியா, நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்ட்டு ஹீரோ தான் பார்த்தீங்கன்னா அந்த குட்டி பையனுக்கு ஓட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நான் விட போகிறேன் பார்த்துட்டு இருக்க. அந்த பையனும் விடுங்க பார்ப்போம் அப்படின்ட்டு அவனை ஓட்டிக்கிட்டு இருக்கேன்னு ரெண்டு பேரும் ஹீரோ ஜாலியாக இருக்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஏதோ ஹீரோக்கு மெசேஜ் வருது. சும்மா இடத்துக்கு போய் பொழந்து எடுத்துட்டு இருக்காங்க. இவங்கெல்லாம் வேற யாருமே இல்லை, அந்த ஜாங் இருக்கான்ல அவனோட ஆளுக தான். சும்மா கைக்கு கிடைச்ச பக்கம் இருக்கிற அவங்க எல்லாத்தையும் போட்டு தள்ளிட்டு நம்ம ஹீரோ நல்லா மாசாக கொடுத்துக்கிட்டு இருக்க. ஹீரோக்கு தான் யாரோ ஒருத்தன் அட்ரஸ் அனுப்பிச்சிட்டு இருக்கான், இந்த மாதிரி இந்த பொறுக்கைகளை இங்கே தான் இருக்காங்கன்ட்டு. வெளுத்து வாங்குவாங்க பாருங்க. அந்த ஒவ்வொரு டைமும் அந்த இடத்துல அடிச்சுட்டு ஹீரோ அந்த சைக்கிளை சொருகி வச்சிருப்பாரு. அந்த சைக்கிள் ஸ்டாண்ட் இருக்குல்ல அதையே. ஜாங் இதை பார்த்துடுறான், யார் வந்தது அப்படின்ட்டு இருக்கும்போது ஒருத்த வந்து இந்த மாதிரி அடிச்சு போட்டு போயிட்டா அப்படின்ட்டு இருக்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா நான் கண்டிப்பாக வருவேன்ட்டு சொல்லாமல் சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்த ஸ்டோரு அங்கே இங்கன்ட்டு அவனோட ஆள் யாரெல்லாம் அந்த வாட்ச் கட்டியிருக்காங்களோ சும்மா ஹீரோ பூந்து விளாசிட்டு இருக்காங்க. அவனுங்களே விடுன்னு கதறிட்டு இருந்தாலும் ஹீரோ விடுற மாதிரி இல்லை. இன்னொரு பக்கம் எல்லாமே நோட்டீஸ் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மாதிரி யாரோ ஒருத்தவங்க கொரியன் போலீஸ் வேலையை பார்த்துட்டு இருக்காங்க, கொரியன் நாட்டையே க்ளீன் பண்ணிட்டு இருக்காங்கன்ட்டு நியூஸ்லலாம் வர ஆரம்பிச்சிருது. யார் அந்த சூப்பர்மேன் மாதிரி. ஆனால் சீஃபுக்கு அது நல்லாவே தெரியும். ஹீரோ தான் சொல்லியிருப்பான் நான் எப்படியாச்சும் பிடிச்சி அவன்ட்டு. நம்ம ஹீரோயினுக்கும் தெரியும் இது எல்லாமே பண்ணுறது ஹீரோ தான் அப்படின்ட்டு. அதே மாதிரியே ஹீரோ மாசா வந்து அவர் ஜிம்மில் ட்ரெஸ் மாற்றிட்டு இருக்கும்போது நம்ம கியூன் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பார்த்துட்டு கொஞ்சம் ஷாக் ஆகுறாங்க. அவருக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. நம்ம ஹீரோயின் மறுபடியும் ஹீரோட்ட பேசலாம் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கா. ஆனால் ஃபோன் போகல. நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அடுத்த வேலையை பார்க்க போயிட்டாரு. நம்ம ஹீரோயினுக்கு இதெல்லாம் தெரிஞ்சு காண்டாயிட்டு இருக்க. அப்போ ஹீரோக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. என்னன்னா அவர் ஃபைனல்ஸ்க்கு முன்னாடி ப்ரிப்பேர் ஆகிட்டு இருப்பார் பார்த்தீங்களா, அப்போவே ஹீரோனால ரொம்பவே முடியாது. அப்போ அதுக்கு எப்படி முடியாமல் இருக்கோ அதே மாதிரி தான் ஒரு 50 பேத்துக்கு நடுவில் நம்ம ஹீரோ இப்போ ஒத்த ஆளாக போடணும். அங்கே போய் நம்ம ஹீரோ எடுத்தோடனே அடிப்பார் பாருங்க. கிட்டத்தட்ட இவர் கேமில் தோக்குற மாதிரி வந்திருப்பாங்க. ஏன்னா இவரோட ஆப்போனண்ட்டும் சரி இவருக்கு பேலன்ஸ் கொடுத்து அடிச்சுட்டு இருப்பான். பட் ஹீரோ பார்த்தீங்கன்னா வாங்குற வரைக்கும் வாங்கிட்டு ஒரு குத்துவா இருப்பாருங்க. அப்புறம் தான் ஹீரோவோட சிக்னேச்சரே வந்திருக்கும். அதே மாதிரி தான் இது வரைக்கும் நம்ம ஹீரோ வாங்கிட்டாரு, இனிமேல் அவரோட டேர்ன்ட்டு சும்மா 50 பேத்தையும் போய் ஒரே ஆளாக திருப்பி அடிச்சுட்டாரு. வீட்டுக்கு வந்து பார்த்தா தான் தெரியுது அங்கே நம்ம ஹீரோயின் வந்து ஷூவெல்லாம் வச்சுட்டு போயிருக்கா. பார்த்த உடனே ஹீரோக்கு தெரிஞ்சிருது ஹீரோயின் தான் வந்துட்டு போயிருக்கான்னு. ரோட்டில் போய் பார்த்தா காணும். ஹீரோயின் எப்படி சமாதானப்படுத்துறேன்னு இவர் மண்டை வச்சுட்டு இருக்க. சீஃப் மறுபடியும் நியூஸை பார்க்குறாரு. இன்னொரு இடத்துல சம்பவம் ஆயிருக்கு அப்படின்ட்டு. ஹீரோக்கு கால் பண்ணுறாரு, ஸ்விட்ச் ஆஃப். அந்த குவான்சி இருப்பான்ல அவனுக்கு கால் பண்ணுறாரு, அவரோட ஃபோனும் ஸ்விட்ச் ஆஃப். டக்குன்னு பார்த்தீங்கன்னா எல்லாம் சாப்பிட்டு இருக்கும்போது எமர்ஜென்சி அலர்ட் வருது. அதாவது இந்த பூகம்போலாம் வந்தால் விடுவாங்களே அந்த மாதிரி அலர்ட்டில் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 40 அடி உயரமான ஆள் 40 வயசு அப்படின்ட்டு சொல்லிக்கிட்டு இருக்க. குவான்சியே பார்க்குறான். ஏன்னா 10 பொருத்தமாக பக்காவாக இவனைத்தான் மார்க் பண்ணுது. அவன் நான் இல்லைன்னு கண்ணாடி போட்டு சாப்பிட்ருக்க. இன்னொரு பக்கம் ஹியூன் டிஸ்சார்ஜ் ஆகிற டேட்டு காட்டுறாங்க. அங்கே இவருக்கு காலெல்லாம் சரியாயிட்டு இருக்கு. மறுபடியும் இவர் கம்ஃபர்டபுளாக தான் இருக்காரு. அங்கே போய் போலீஸ் ஸ்டேஷனில் பார்த்தா இவரோட டிபார்ட்மெண்ட்டே க்ளோஸ் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் அசிஸ்டன்ட் இருக்காருல்ல அவர் வந்து என்ன டிஸ்சார்ஜ் ஆகிட்டீங்க போல அப்படின்ட்டு உங்களுக்கு எந்த இது வேணுமோ சொல்லுங்க நம்ம அதில் போட்டலான்ட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. மற்றவங்கள என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்க. அவர் ஒவ்வொருத்தராக சொல்லிட்டு இருக்காங்க இந்த நடந்த கதையெல்லாம் உங்ககிட்ட ஒன்று காட்டணும், நீங்கள் இங்கே வரீங்களா அப்படின்ட்டு. இவர் ஏதோ ஒரு ரிப்போர்ட்டாட்ட இருக்கு. அந்த ரிப்போர்ட்டை காட்டுறாங்க. அன்னைக்கு நம்ம ஹீரோயினை போட்டுற டக்கில் ஒரு 2 பாடி இருக்குல்ல அந்த 2 பாடியோட ரிப்போர்ட்டு. இதை பற்றி நான் சொல்லக்கூடாதுன்னு நினச்சேன். பட் இருந்தாலும் நீங்கள் கேஸ்க்கு கஷ்டப்பட்டிருக்கீங்களா, அதனால தான் உங்ககிட்ட இந்த ரிப்போர்ட்டு கொடுக்குறேன்ட்டு ஹியூன் கிட்ட அவர் ஏதோ ரிப்போர்ட்டு கொடுத்துட்ருக்க. இன்னொரு பக்கம் குவான்சி பார்த்தீங்கன்னா கண்ணாடியெல்லாம் போட்டு நல்லா பக்காவாக ரெடி ஆகிட்டு இருக்கான். கரெக்டாக சீஃப் கண்டுபிடிச்சிடுறாங்க. என்ன இங்கே தான் இருக்க போல அப்படின்ட்டு. எதுக்கு இப்படி எங்களோட டேக்ஸ் பணத்தெல்லாம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, இப்படி ஒரு மெசேஜ்னால இங்கே எத்தனை பேர்த்தோட காசு வேஸ்ட் ஆகும்னு தெரியுமான்ட்டு அவன் ஏதோ சிட்டிசனாட்ட உரிமையாக பேசிக்கிட்டு இருக்க. சீஃபுக்கு கடுப்பாயிடுது. ஹீரோக்கு நீ தானே அந்த மெசேஜ் எல்லாம் அனுப்பிச்சிட்டு இருக்க. ஹீரோ எங்கன்னு கேட்க நான் ஹீரோவை பார்க்கவே இல்லைன்ட்டு அவன் சொல்லிடுறான். டக்குன்னு சீஃப் ஃபோன் எடுத்து பார்த்தா தான் தெரியுது அவன் ஹீரோக்கு எல்லா மெசேஜும் அனுப்பிச்சிருக்கான்ட்டு. இப்போதான் பார்க்கலன்னு சொல்லிட்டு இருக்க. அவன் எங்கே போயிருக்கான்னு சொல்லு அப்படின்ட்டு ஹீரோவை பற்றி கேட்டுக்கிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினும் அவங்க கேஸை பார்த்துக்கிட்டு இருக்கா.
ஹியூன் வந்து ஹீரோயினை தேடி வந்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஹீரோயினை காணோம், அவள் வேற எங்கேயோ போயிட்டான்னு சொல்லிட்டு நீங்கள் உடம்பெல்லாம் பரவாயில்லையான்னு கேட்டுக்கிட்டு இருக்க. ஹியூன் விட்டா போதுண்டாங்கிற மாதிரி அந்த ஸ்டாஃப்லேருந்து தப்பிச்சு வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் சரி அவள் போயிருக்கான்னு சொன்னீங்களே அந்த அட்ரஸ் கொடுக்க முடியுமான்னு கேட்டுக்கிட்டு இருக்க. நம்ம ஹீரோயின் வேற யாரையோ தான் பார்க்க வந்திருக்கா. அவரும் பார்த்தீங்கன்னா இந்த ரிப்போர்ட்டராக இருந்திருப்பாரு இந்த ஓரளவு கேஸில். அவங்க அப்பா கூட சேர்ந்து இவர் ஒர்க் பண்ணியிருப்பாரு. அவர்கிட்ட போய் இந்த கேஸை பற்றி கேட்டால் என்னோட சீனியர்ஸ் தான் எல்லாமே பார்த்துக்கிட்டாங்க, நான் வெறும் ஜூனியர் தான், அதனால அவங்க சொல்கிற இடத்துல சைன் போட்டேன், என்னோட வேலை அதுதான் அப்படின்ட்டு அவருக்கும் இந்த கேஸுக்கும் சம்மந்தமே இல்லாமல் சொல்லிட்டு இருக்காங்க. சரி வேற யாராச்சும் இந்த கேஸை பற்றி தெரிஞ்சவங்க இருப்பாங்களா அப்படின்ட்டு இருக்க. ஒருத்தர் இருக்கா, அந்த இடம் ஒன்று இருக்குது ஆயில் பிளேஸு, அங்கே போய் பார்த்து எதனா க்ளூ கிடைக்கும்ட்டு இவர் ஏதோ ஒரு இடத்த சொல்ல சீஃபும் பார்த்தீங்கன்னா ஹீரோவை தேடி நம்ம இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. குவான்சி சொல்லிக்கிட்டு தான் இருக்கான் எப்போ வேணாலும் வெளியோடுறதுக்கு ரெடியாக இருக்கணும், ஏன்னா அவனுக்கு எல்லாம் பெரிய ஆளுங்க இங்கே வந்தால் நம்மளை அடிப்பாங்கன்ட்டு. அதே மாதிரியே எல்லாம் அவனுக்கு உயிரை கொடிச்சு ஓடிக்கிட்டு இருக்க. சீஃப் அவங்கள அடிக்க வராங்கன்னு நினச்சி பதறிக்கிட்டு இருக்க. நான் சொன்னேன்ல இது ஆபத்துன்னு, வாங்க பேசாமல் போயிடலான்னு குவான்சி பதறிக்கிட்டு இருக்கான். சீஃப் ஹீரோ இருக்காரேன்ட்டு அவன் போயிட்டுருக்க. நம்ம ஹியூன் தான் ஹீரோயினை தேடி வந்திருப்பானே, அவனும் வந்து இந்த மாதிரி ஹீரோயின் அவர் போயிருக்கான்ட்டு இவரை சொல்லிட்டாங்க. நம்ம ஹீரோனும் பார்த்தீங்கன்னா ஹீரோயின் போன இடத்துக்கே அந்த ஆயில் இடத்துக்கு வந்துக்கிட்டு இருக்க. சீஃப் உள்ள வராரு, உள்ள ஆளுக்கான ஹீரோவை எங்கடா போயிருப்பான்னு பார்த்துக்கிட்டு இருக்க. அங்கே ஆளுகள்லாம் இவங்கள போடுறதுக்கு ரெடியாக வந்துட்டு இருக்கானுங்க. அங்கே சீஃப் பார்த்தீங்கன்னா பதறி அடிச்சுட்டு ஓடிட்டு இருக்காங்க. ஹீரோக்கு கால் பண்ணிட்டு எங்கடா இருக்க, 5 நிமிஷத்தில் என்ன போட்டுருவாங்கடா அப்படின்ட்டு. அங்கே எங்கே போனாலும் லாக் போட்டுடுறானுங்க. போச்சு இன்னைக்கு நம்ம செத்தோன்னு சீஃப் இருக்க. எவனோ ஒருத்தன் அடிச்சிட்டு வரான். என்னடான்னு திரும்பி பார்த்தா தெரியுது இந்த இடத்துக்கு ஹீரோ வந்திருக்கான்ட்டு. ஆனால் ஹீரோ ஒத்தாலாம் நின்றுட்டு இருக்க. அவனுங்க பார்த்தீங்கன்னா ஒரு 20 பேர் பக்கம் நிற்பானுங்க. எப்படா சமாளிக்க போறேன்னு இருக்க. நம்ம ஹீரோயின் ட்ரம்மை தள்ளி விட்டுட்டு இருக்கா. ஏன்னா நம்ம ஹீரோயின் ஒரு ஆயில் ஸ்டேஷனுக்கு வந்திருப்பாள், அது வேற எதுவுமே இல்லை, இதுதான் அவள் இருக்கிற ட்ரம்மெல்லாம் தள்ளி விட்டுற. அங்கே பாதி இவங்க தள்ளாடிட்டு தான் இருக்காங்க. நம்ம ஹீரோ மீதி இது கடிக்கிற மாதிரி அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. மாட்டிங்கிட்ட இல்லான்ட்டு ஹீரோ ஒத்தாலாம் நின்றுக்கிட்டு இருக்க. கரெக்டாக அந்த இடத்துக்கு ஒரு ஹெட்டை பிடிச்சிடுறாங்க. ஹெட்டோட கையிலேயே அதே மாதிரியே வாட்ச் இருக்கு. ஹீரோ கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க இதுவும் அவனோட வேலை தான்ட்டு. மறுபடியும் ஹீரோ எல்லாத்தையும் அடிச்சிட்டு இருக்க. ஹீரோனும் அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோயினை தேடி வந்திருக்கான். வந்த உடனே போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணி எல்லா போலீஸும் அவங்கள கண்டுபிடிச்சிருது. நம்ம ஹீரோ எதனா பேசணும்னு வந்தால் கூட நம்ம ஹீரோயின் மூஞ்சி கொடுத்து கூட பேச மாட்டா. ஹீரோன் அதெல்லாம் பார்த்துட்டு தான் நின்றுட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் சீஃப் பார்த்தீங்கன்னா எதையோ ஒன்று யோசிச்சுட்டு இருக்காங்க இவனுங்கெல்லாம் போனது. அப்போ தான் கிரைம் யூனிட்டோட ஹெட் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கான், இந்த மாதிரி நீ எவ்வளோ பிடிச்சாலும் சரி டிபார்ட்மெண்ட் எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்கிற மாதிரி இல்லை, அதனால ஹீரோ எவ்வளோ ட்ரை பண்ணாலும் வேஸ்ட்டு, அவனை எதுக்கும் கொஞ்சம் சேஃபாகவே இருக்க சொல்லு, டிபார்ட்மெண்ட்டே ரொம்ப மோசமாக போயிருக்கு அப்படின்ட்டு இவங்க எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா இன்னும் ஹீரோ மேலே கோவமாக தான் இருப்பா போல. எப்படியோ பல நாள் எதுக்கு இப்படி பேசவே இல்லைங்கிற மாதிரி மூஞ்சி இழுத்துட்டு உட்காந்துருக்க. சீஃப் எல்லாம் சரியான காண்டில் ஹீரோவை அடிக்கவே போயிட்டாங்க. எல்லாம் ஹீரோ மேலே சரியான கவுண்டத்தில் இருக்க. நம்ம ஹீரோ சைலண்ட்டாக உட்காந்துட்டு இருக்காங்க. கொஞ்சம் மிஸ் ஆயிருந்தா உன் உயிர் போயிருக்கும், என்ன பண்ணியிருப்பா அப்படின்ட்டு எல்லாம் மாற்றி மாற்றி கேட்டுக்கிட்டு இருக்க. இதுக்கு மேலே இந்த கேஸை பார்த்தா நம்ம எல்லாத்துக்கும் ஆபத்துன்ட்டு சீஃப் சொல்லிட்டு இருக்கான். அப்படிலாம் இல்லை, நாங்கள் ஒரு சோர்ஸ் ஆஃப் இன்கம்மை கண்டுபிடிச்சிட்டேன், ஏன் எல்லாருமே ஜியாங்க்கு அடிபடுறாங்க அப்படின்ட்டு. அவன் அந்த பணத்தை வச்சு தான் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஒருவேளை நம்ம அந்த பணத்தையே கண்ட்ரோல் பண்ணுற அளவுக்கு வந்துட்டா அவனோட சோர்ஸ் ஆஃப் இன்கமையே அழிச்சிட்டா கண்டிப்பாக டிபார்ட்மெண்ட் பேச்சை கேட்டதாகும். நம்ம முதல்ல அதுக்கு பிளான் பண்ணணும். ஆனால் இது வரைக்கும் நான் தேடினேன் எதையுமே கண்டுபிடிக்கல, இன்னொரு டைம் கண்டுபிடிச்சிட்டு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு இருக்க. ஹியூன் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பாசிபிள் தாங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். எப்படியும் நம்ம தேடி கண்டுபிடிக்கிறது தானே வேலை, அதை முடிச்சிட்டோன்னா என்ன அப்படின்ட்டு இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறான். அன்றைக்கி நம்ம ஹீரோயினோட ட்ரக்கில் 2 பாடி ஐடென்டிஃபை பண்ணியிருப்பாங்களே, அதில் ஒருத்தன் பார்த்தீங்கன்னா அந்த இன்டர்பிரட்டரு, இன்னொருத்தன் வேறு யாருமே இல்லை பண்ணி இருக்கான்ல, அவனோட ஐடென்டிஃபை தான் மேட்ச் ஆயிருக்கு அப்படின்ட்டு அந்த ரிப்போர்ட் சொல்லியிருப்பாங்களே அதை சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்போ அது சில்வர் பனியோட பாடியாக இருந்தால் கண்டிப்பாக பிரச்சனை பெருசாகும், ஏன்னா கோல்டன் பனிக்கு தெரிஞ்சு அவன் சும்மா இருக்க மாட்டான் அப்படின்ட்டு அடுத்த எபிசோட அடுத்த ட்விஸ்ட்டை கொண்டு போயிருப்பாங்க. கைஸ் நிஜமானுமே அடுத்த எபிசோடில் பார்த்தீங்கன்னா இவனை எப்படி காலி பண்ணுறாங்க ஜிவாங்கிறத சரியாக வெறுத்தனமாக இருக்கும். அதை பார்க்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருக்கா இல்லையா, இந்த ட்ராமா உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்னு அதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அடுத்து நம்ம 2 ட்ராமா போட்டுட்ருக்கோம், உங்களுக்கு தெரியுதா இல்லையான்னு தெரில. ஹாரரோட லிங்கே தரேன், ரொமான்டிக் காமெடியோட லிங்கே தரேன், ரெண்டுமே போய் பாருங்க. பட் ரெண்டுமே சரியான காமெடியான வேர்த்தான ட்ராமா தான். அடுத்து ஒரு சூப்பர் எபிசோடில் மீட் பண்ணுவோம். அது வரைக்கும் பை ஸ்வீட்டீஸ்.